ஓரக்கண்ணால் அப்பாவை பார்த்தேன். உர்ரென்று முகத்தை வைத்துக்கொண்டு ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். கொஞ்சம் கடுமையாகத்தான் பேசிவிட்டேனோ? ஆனால் வேறு வழியில்லை. தாடியை கூட மலிக்காமல் குளிக்காமல் ஒட்டி வைத்த சுவிங்கம் போல ஒரே இடத்தில் காலையிலிருந்து அமர்ந்திருந்தார். பாவம்டா ஸ்ரீதர், குடைராட்டின மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும் மனுஷன். இப்படி உற்சாகமே இல்லாத முகத்தோடு சி என்று மெல்லிய குரலில் வருத்தப்பட்டாள் அம்மா. வேற என்னம்மா செய்யறது? கையை காலை ஒடிக்கலன்னா பாருன்னு வீட்டு வாசல்ல நின்று ஒருத்தன் கத்திட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சே. உண்மைதான். அந்த சேகரோட மனைவி டெலிவரி சமயத்தில் இவர் பணம் கொடுத்து உதவினதை கூட மறந்துட்டு இப்படி பேசிட்டானே அவன் என்று அங்கலாய்த்தாள். அம்மா சொன்னது வாஸ்தவம்தான். ஆனால் அப்பாவின் பேச்சு எல்லாவற்றையும் மறக்கடித்து விடும். நாக்கில் சனி என்பார்களே, அது அவரை பொறுத்தவரை சரி. ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் அதிகமாகிவிட்டது. மனசு நன்றாயிருந்தாலும் வார்த்தைகள் மென்மையாக இருக்க வேண்டுமோ? டேய் சாவுகிராக்கி என்று அழைத்தாரானால் தெருவே நடுங்கும். காலையில் 5 மணிக்கு பேப்பர் போடும் பையன் தட்டென்று ஹிண்டுவை வீசினதும் இவர் மீதே வீசிவிட்டதை போல பதறி எழுவார். மடமடவென்று பல் தேய்ப்பார், குளிப்பார், பட்டையாய் விபூதி குலைத்து விடுவார். 5:30 மணிக்கு பேப்பரை பிரித்தால் 6:15க்குள் பேப்பரை கடாசி விடுவார். 6:15க்குத்தான் வீட்டில் மற்றவர்களுக்கு விடியும். கல்யாணி தெரியுமோ? அவுட் க்ளோஸ் 54 பேர் என்றார் சுப்பிரபாதமாய். பாம்பே மெயில் கவுந்துடுச்சு. ஏதோ லாரி மோதலில் 7 பேர். பாவம், உயிர் ஊசலாடுதாம். அம்மாவுக்கு கோபமாய் வரும். காலையில் எழுந்ததுமே எலவு செய்திதானா என்று சத்தம் போடுவாள். நானா சொல்கிறேன், பேப்பர் நியூஸ் என்பார். அவர் பார்வையிலிருந்து நழுவித்தான் பாத்ரூம் செல்ல எத்தனிக்கும் போது வலையை வீசிடுவார். டேய் ஸ்ரீதர், அந்த கிரானைட் பேக்கரி லாக் அவுட்டாம். எனக்குள் உதறல் எடுக்கும். ஏனென்றால் நான் வேலை பார்ப்பதும் கிரானைட் ஃபேக்டரியில்தான். என்னடா முழிக்கிற? நம்ம ஊர் கீதாலாஜில் காதல் ஜோடியெல்லாம் தற்கொலையாம். 3ஆம் பக்கத்தில் பாரு போட்டிருக்கு. அடடே, அட்வொகேட் ராமச்சந்திரன் இல்லை, அதான் கோமதியோட மச்சினன். ஹார்ட் அட்டாக்காம். ஆஃபீஸில் போட்டிருக்கான். அம்மா உள்ளே இருந்தும் காஃபியுடன் வருவாள். நீங்கள் இதை பிடிங்க, வாசலில் போய் நில்லுங்க. ஸ்ரீதர் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் உள்ளேயே வரக்கூடாது என்று விரட்டுவாள். வாசலுக்கு போனாலும் சும்மா நிற்க மாட்டார். டேய் சாவுகிராக்கி, யார் வீட்டை தாண்டி போனாலும் கூப்பிடுவார். கிட்டத்தட்ட 20 வருடம் இங்கேயே வசிப்பதால் காலனியுள்ள அனைவருக்கும் இவரை தெரியும். சார் என்று தயங்குவார்கள். என்னடா முறைக்கிற? இப்படி வா. கல்யாணி இன்னொரு காஃபி என்று உள்ளே குரல் கொடுப்பார். அவசரமாய் போகணும் சார். போகணுமா? ஏன்? உருப்பட்டாப்புல தான் நீ போகிற காரியம் சார் என்று அலறுவான் எதிரே நிற்பவன். குடிடா காஃபியை சாவுகிராக்கி என்று மிரட்டுவார். காப்பி உபசரிப்புக்குத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டம். எல்லோருக்கும் உதவும் மனசுள்ளவர்தான். ஆனால் வாயில் தர்ப்பை போட்டு புசிக்கினால் கூட வார்த்தைகள் நல்லதாய் வராது. வீதியில் போகிறவர்களின் முணுமுணுப்புக்கு பயந்து நான் உள்ளே கூப்பிடுவேன். கல்யாணி, என்ன சமையல் இன்னைக்கு? தவச சாப்பாடு மாதிரி பண்ணிடலாமா? அம்மா திடுக்கிட்டு போய் திரும்புவாள். இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள். நல்ல நாளும் அதுவா வாயில் வார்த்தையை பாரேன். அதற்குள் அப்பா தானே காய்கறியை எடுத்து வெட்டி தள்ளிவிடுவார். ஐயையோ, 1 கிலோ கத்திரிக்காயும் வெட்டி. கடவுளே, இருக்கிறது நம் 3 பேர். அதனால் என்ன? கோடி வீட்டு ராமசாமி தனியாய்த்தான் இருக்கான். அந்த சாவுகிராக்கி சவுண்டிக்கு கூப்பிட்ற மாதிரி சாப்பிட கூப்பிட்டா போச்சு என்பார் கேஷுவலாய். நேற்று மாலை 4 மணிக்கு வாசலில் நின்று கொண்டிருக்கும் போதுதான் பிரச்சனை. சேகர் சைக்கிளில் சென்றபோது வழக்கமான பாலியில் அழைத்து அவனை பிரேக் போட வைத்தார். அவனுக்கு என்ன அவசரமோ அப்புறம் வரேன் என்று பேசாமல் கிளம்பிவிட்டான். ஒளிடா சாவுகிராக்கி பயலே, அவன் அலட்சியப்படுத்தி விட்டான் என்று திட்டினார். ராத்திரி 9 மணிக்கு திரும்பியவன் நேரே வீட்டு வாசலில் நின்று கத்த ஆரம்பித்தான். டேய் கிழவா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. வாயில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தல. என் பேர் சேகர் இல்லை என்று 10 நிமிடம் கத்தி தீர்த்தான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று பக்கத்து ஊரிலிருந்தும் அண்ணனிடமிருந்து செய்தி வர இவன் போவதற்குள் அம்மா போய்விட்டாள். அந்த வருத்தம் என் அப்பாவின் மேல் கோபமாய் மாறிவிட்டது. அந்த துக்கத்திலும் வந்து கத்திவிட்டு குடும்பத்தை கூட்டிக் கொண்டு சென்றான். நானும் சப்தம் போட்டேன் அப்பாவிடம். வாய்ப்பு கிடைத்ததை அம்மாவும் பயன்படுத்தி கொண்டாள். உங்கள் வாயிலிருந்து இனிமே சாவுகாக்கிங்கிற வார்த்தை வந்ததோ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
என் முகத்துக்காகவும் அம்மாவின் முகத்துக்காகவும் தான் காலனியில் அப்பாவை பொறுத்து கொள்கிறார்கள். தனியே எங்களிடம் எத்தனை பேர் பொறுமி விட்டார்கள். சேகரின் மிரட்டலிலும் என் கண்டிப்பிலும் மிரண்டு போய்விட்டார் அப்பா. காலையில் எழுந்தது முதல் பேப்பரை தொடவில்லை, காய்கறி நறுக்கவில்லை, வாசலுக்கே கூட போகவில்லை. மாலை வேலை முடிந்து வீடு திரும்பிய போதும் அப்பாவிடம் மாற்றமில்லை. கொடுக்கறதை சாப்பிட்டார். மோட்டு வலையையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்றால் அம்மா சமையலடியில். அவள் குரலில் பயம் தெரிந்தது. மாறுதல்னு வரும்போது அப்படித்தான் இருக்கும். போக 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 பழகிடும். கேபிள் கனெக்ஷன் வாங்கிடலாம், டிவி பார்க்கட்டும். நாள் முழுவதும் அவர் கவலைப்படாதே என்று சமாதானப்படுத்தினேன். சொன்னபடியே கேபிள் டிவி ஆளை வரச் சொன்னேன். தெரிந்தவன்தான். அடுத்த அரை மணியில் கேபிள் ஒயருடன் வந்தான். டேய் தீவட்டித்தடியா, என்ன இது என்று அப்பா வழக்கமான குரலில் ஆரம்பித்தாரை பார்க்கலாம். திகைத்து போய் பார்த்தோம். நானும் இன்னைக்கு முழுசும் யோசித்தேன். சாவு கிராக்கினா தானே அமங்கலமாக இருக்குது. வேறு என்ன வார்த்தை உபயோகிக்கலாம்னு நாள் முழுக்க யோசிச்சு ரொம்ப படுத்துடுச்சு. இந்த வார்த்தையினால் சென்டிமெண்டலாக எதுவும் இல்லையே. என்னடா தீவட்டி தடியன் மாதிரி நிற்கிற என்றதும் எனக்கு மயக்கமே வந்துவிட்டது. கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அப்படியே திகைத்து போய் பார்த்தான். திரும்பும் அப்பா தன்னுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.